கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். 8 நாட்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்த அவர்களது பணி போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீட்டிக்கப்பட்டது. அவர்களால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது. இதையடுத்து அவர்களை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா கைகோர்த்தது. அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட்டில் 4 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்ட நிலையில் 29 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலன் வெற்றிகரமாக இணைந்துள்ளது. விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்த 4 வீரர்களையும் அங்கிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட சக விண்வெளி வீரர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். 4 பேரும் அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள உள்ள நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் செவ்வாய்க்கிழமை பூமிக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் புதன்கிழமை அவர்கள் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சாதகமற்ற வானிலை காரணமாகவும் பாதுகாப்பான தரையிறக்கத்தை உறுதி செய்வதற்காகவும் செவ்வாய்க்கிழமையை இருவரையும் அழைத்து வர நாசா திட்டமிட்டுள்ளது. சுனிதா மற்றும் வில்மோர் ஆகிய இருவருடன் நாசா விண்வெளி வீரர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்ப உள்ளனர். இது தொடர்பாக விஞ்ஞான் பிரச்சார் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியான தாவி வெங்கடேஸ்வரனை தொடர்பு கொண்டு சில கேள்விகளை கேட்டோம். விண்வெளி வீரர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பும் போது பூமியின் சூழலுக்கு தக்கவாறு தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு எம்மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எலக்ட்ரோலைட்டுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்களே. பூமிக்கு திரும்பும் போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இருட்டான ரூம்ல இருக்கோம், திடீர்னு பிரகாசமா ஒரு இடத்துக்கு வந்தா கண் கொஞ்சம் கூசும் இல்லையா, அது மாதிரியான சிக்கல்கள் தான் பெரும்பாலும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சில நாட்கள் நம்ம அதிகமா ஓடி ஆடி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். அதனால நடக்கவே முடியாது, அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கணும்லாம் அப்படிலாம் கிடையாது. கை கால் கொஞ்சம் தள்ளாடும், அதனால அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விண்வெளியில பல நாட்கள் இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய எலும்பு அடர்த்தி கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ கால்சியம் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய பொருட்களை இருக்கக்கூடிய பால் போன்ற விஷயங்களை பருப்போம். எலக்ட்ரோலைட் நிறைய பருக வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, நம்ம விண்வெளியிலேருந்து வரும்போது ஒரு அதிகமான உஷ்ணத்துல தான் வருவோம். ஸோ அப்போ அந்த ஹீட்னால உங்களுக்கு ஹீட் ஷாக்னால உடல்லேருந்து தண்ணி சத்து போயிருக்கும். ஸோ அதுக்காக தான் எலக்ட்ரோலைட்லாம் கொடுப்பாங்க வந்துடும். மற்றபடி நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யணும், அவ்வளோதான். நம்ம இயல்பாக இருக்கலாம், இயல்பாக சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், பட் மெதுவாக வேலை செய்யணும். அதன் பிறகு நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பணும். அதான் அதை பொறுத்தவரைக்கும். இதற்கு முன் விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பியவர்கள் எம்மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டனர்? உதாரணத்திற்கு பிராங்க் ரூபியோ 371 நாட்கள் விண்வெளியில் இருந்திருக்கிறாரே. பிராங்க் ரூபியோட்ட ஆக்சுவலா ஒரு ஸ்டடியே பண்ணார். அதாவது விண்வெளியில் இருக்கும்போது என்ன விதமான உடலியல் மாற்றங்கள் ஏற்படும், அதுதான் அவருடைய ஒரு முக்கியமான ஆய்வு. ஸோ அவர் எப்பவுமே அவருடைய உடல்ல பல்வேறு விதமான சென்சார்ஸ் எல்லாம் வச்சுதான் ஆய்வு செஞ்சாங்க. அதனுடைய முழு இது வெளியில வரலன்னா இன்னும் அதை ஆய்வு முடிவுகளை இன்னும் பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க. பட் வந்த வரைக்கும் நமக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ மசில் தசை சத்து குறையுது, எலும்பு அடர்த்தி குறையுது, நம்முடைய கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அதனுடைய தன்மை மாறுது. தன்மைனாக்க பரவல், பல்வேறு விதமான பாக்டீரியா இருக்கும். எவ்வளவு விதமான பாக்டீரியா இருக்கு, எந்த பாக்டீரியா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது மாறுது. ஏன்னா நம்ம அங்க பதப்படுத்திய உணவு மட்டும்தான் உண்டு. அந்த பதப்படுத்திய உணவுல பாக்டீரியா போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால அது குடல் இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இது மாதிரி சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான மாற்று நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்து அமைச்ச விண்வெளி வீரர்களுடைய அனுபவத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான விண்வெளி உடற்பயிற்சி, அந்த விண்வெளி உடற்பயிற்சியின் காரணமாக செயற்கையாக எலும்புக்கு வேலை கொடுக்கறது, செயற்கையாக தசைக்கு வேலை கொடுக்கறது போன்ற விஷயங்களை செய்து அதன் வழியாக இந்த இந்த தேஞ்சி போவது தேய்மானத்தை குறைப்பதற்கான வேலைகள் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஸோ சுனிதா வில்லியம்ஸ்க்கும் அந்த மாதிரி 2.5 மணி நேரம் நீங்க விண்வெளி உடற்பயிற்சி ஒவ்வொரு விண்வெளி. பூமிக்கு திரும்பும் போது வானிலை எப்படி இருக்க வேண்டியது அவசியம்? பூமிக்கு திரும்பும்போது புயல், மின்னல் போன்றெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இறங்கக்கூடிய இடத்துல அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்குனாக்க இறங்குற அந்த டைமை தள்ளி வைப்பாங்க. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு உதவியா இருக்கும்.